வெல்கம் டு வாணி வீட்டு சமையல். இன்றைக்கி பார்க்க ரெசிபி வந்து பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து கடையில் விற்கிற அரிசி மாவு தான் வாங்கியிருக்கேன். அது வந்து இந்த கப்பில் 2 கப் எடுத்துக்கிறேன். ரெண்டு கப் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம அரிசி மாவு அளந்த அதே கப்லேயே 3/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு வந்து பொட்டுக்கடலையை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி ஜல்லிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை 3/4 கப்பு சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? இது நான் கடலை மாவே சேர்க்கல, வெறும் பொட்டுக்கடலை மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் எள்ளு கருப்பு வெள்ளை எதுவாவது சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது பட்டர் வந்து உருக்கி வச்சுருக்கேங்க. இதில் வந்து சின்ன டீஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை மொத்தமாக நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இதை பிசையும் போது நல்லா மாவு எல்லாத்துலேயும் ஒன்றா படணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அந்த வெண்ணெய் வந்து ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக பரவி இருக்கணும். நம்ம வந்து இந்த மாவு நல்லா பிசைஞ்சிட்டு கையில் பிடிச்சி பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். வெண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், பிசைஞ்சால் வரலை, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது பட்ரு முறுக்குன்றதுனால கொஞ்சம் பட்ரு அதிகமாக பிடிக்கும், ஆனால் நல்லா இருக்குங்க. சேர்த்துக்கலாம். இந்த சின்ன டீஸ்பூனில் தாங்க ஒரு 5 டீஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். கப்பு வந்து அளவு வந்து சும்மா ஒரு கப் எடுத்துருக்கேன். நீங்கள் அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் டம்ளர் இருந்தாலோ இல்லை அழாக்கு இருந்தாலோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எது எடுத்தாலும் பரவாயில்ல. அதே அளவு புட்டுக்கல்லையும் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மாவும் படுற மாதிரி இந்த வெண்ணெயை ஃபுல்லாக நல்லா கலந்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்படி பிடிச்சா இப்படி வரணும். இந்த பதம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கலாம். நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு இந்த அளவுக்கு. இப்போ வந்து நம்ம முறுக்கு குழாயில் போட்டு பிழியணும். அதாவது பட்டர் முறுக்குன்றதுனால இந்த மாதிரி ஒரு கண் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு கண் இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு அப்படியே சுட வேண்டியதாங்க. இன்னொரு ஈடு அப்படியே பொரிச்சிக்கலாங்க. திரும்பவும் அதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை பார்த்து மாவு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள், இதே பட்டர் முறுக்கு மாவை வந்து நான் ஓமப்படி அச்சில் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு, மொறு இருக்குங்க. அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கு. சும்மாவே நான் வந்து இது ஓமப்படி அச்சில் போட்டு பார்த்தேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது மிக்சரில் போட்டு கலந்து சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.